ராம் சீதா சீரியலில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வக்கீலை வந்து வர சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இல்லை நான் வந்தால் சரியாக இருக்காதுன்னு நான்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப, இல்லை சார் நான் உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா, மீட் பண்ணணுன்னா வந்து தனியாக வேறு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் வேணால் பார்த்து பேசலாம் அப்படின்னோன்னா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து வீட்டுக்கே வாங்க, சீதாவை முன்னாடியே நம்ம பேசுவோம், அப்போ தான் வந்து நம்மளோட வந்து வெயிட் என்னென்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், சரி அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து இங்கே கோலம் போடுறதுக்காக வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நான்சி வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப வந்து யாருக்காக இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக கார்லேருந்து வந்து நம்ம சேஷாஸ்திரி வந்து இறங்குறாப்புல. அவர் பார்த்தோன்னா செம டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம சீதா, யோ நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்க அப்படி. அவர் ஒரு லாயர், என்ன பார்க்குறதுக்கு வராரு, அதெல்லாம் நீ கேள்வி கேட்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது நான்சி அப்படின்னு அதிரடியாக நான்சி வந்து பேசுகிறாங்க சீதா கிட்ட. சரி என்ன 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணி திட்டம் போடுறீங்க எனக்கு எதிராக, அது எனக்கு தெரியாதுயா அப்படின்னு சீதா கேட்டான்னா, அதான் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் பேசுகிற, உன்னை வந்து உள்ளத்துக்கு வைக்கிறதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சீதா வந்து கெத்தாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல நீ ஓரமாக நின்று இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பக்கமாக தூணு கிட்டக்க நின்று நான்சி வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து முக்கியமான உங்களோட உதவி எனக்கு தேவைப்படும் அப்படின்னோடனே, என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ வந்து கோர்ட் ஹியரிங் வந்து நாளைக்கு சீதாவோட கேஸை வந்து நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னோடனே, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சீதாவோட பெயிலை வந்து நம்ம கேன்சல் பண்ணணுன்னா அவள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாமல் லெவலுக்கு நம்ம ஏதாவது சுச்சுவேஷன் பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணணுன்னா நாளை அன்றைக்கி வந்து சீதாவுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ மருந்து கொடுக்குற அன்றைக்கி ஹியரிங் அங்கே வச்சுட்டோன்னா சீதாவால் இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அங்கே போக முடியாது. இதை வச்சே சாக்கா வச்சு பெயிலை கேன்சல் பண்ணிவிட்டு சீதாவை வந்து உள்ளே தூக்கி வச்சிடலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இதில் வந்து உங்களோட உழைப்பு வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சீதாக்காக நம்ம 2 பேரும் டீம் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக செய்கிறேன், சீதா வந்து நானும் சும்மா விட மாட்டேன், அவளால் தான் வந்து நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன், என்னை பார்த்தாலே வந்து எல்லோரும் பயந்து நடுங்குவாங்க, இப்போ கடைசியில் என்னன்னா என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கேஸை வந்து நான் கொண்டு வர வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட வந்து இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.